இயேசு மலை மீது ஏறி சென்றார். தாம் தேர்ந்து கொண்ட 12 சீடர்களையும் அழைத்தார். அவர்களும் அவருடன் சென்றனர். அவர்கள் அவரோடு எப்போதும் செல்ல வேண்டியவர்கள். அவர் செய்வதை பார்க்க வேண்டியவர்கள். அவர் சொல்வதை கேட்க வேண்டியவர்கள். அவர் இந்த 12 திருத்தூது பணிக்கு அனுப்ப விரும்பினார். அவர்கள் நற்செய்தியை அறிவித்து அவர் பெயரால் நோய்களை குணமாக்குவர். அந்த 12 பெயர்கள் பின்வருமாறு: பேதுரு என்று அவர் அழைத்த சீமோன், யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், அந்திரேயா, பிலிப்பு, பத்லமேயு, லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, சீமோன் மற்றும் அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு மக்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கலிலேயாவில் பல இடங்களுக்கு சென்றார். அவர் தொழுகை கூடங்களில் போதித்து கடவுளின் நற்செய்தியை அறிவித்தார். நோயாளிகளுக்கும் துன்புற்றவர்களுக்கும் குணமளித்தார். நாடெங்கிலும் அவரை பற்றி மக்கள் பேசத் தொடங்கினர். தொலைவிடங்களில் இருந்து மக்கள் அவரிடம் வந்தனர். பெரும் கூட்டம் கூடியதால் இயேசு மலை மீது ஏறினார். அவர் அமர அவருடைய சீடர்களும் அமர்ந்தார்கள். அவர் திருவாய் மலர்ந்தருளியதாவது: கடவுளின் முன்னால் தாங்கள் ஏழைகள் என்றுணர்ந்த அனைவரும் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயரத்தில் இருக்கும் அனைவரும் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுள் மண்ணுலகை அவர்களுக்கு உரிமையாக்குவார். வன்முறைகள் செய்யாதோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுள் மண்ணுலகை அவர்களின் உரிமையாக்குவார். கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்று ஏங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுள் அவர்களின் ஏக்கத்தை நிறைவு செய்வார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுள் அவர்களை தம் பிள்ளைகளாக ஏற்பார். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதால் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே.